We are very happy to see this whole church. குருவானவர் CMC வெள்ளூர்ல இருக்காங்க, இங்க ஃபோன் பண்ணாங்க. The priesthood in charge in CMC Vellore. ட்ரெஷரர் எங்களை டீ 2 நாள் டீ கொடுத்து எங்களை நல்லா பரிசோதிச்சாங்க. The treasurer of this church helped us with this hospitality and warm welcome. அவர் மனைவி மலையாளியா இதெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. His wife is from Malayalam, Kerala, so we are very have good fellowship with him. நீங்க நல்ல பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. The youths, those who sang, to live a few days in this world. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம். Bible says the life of human beings life is 70 years. சிலருக்கு 80 வருஷம் வரைக்கும் வாழ்றாங்க. By the stand it may be 80 years. அது பாடு வேதனை. It's full of suffering and pain. அப்படி இந்த உலகத்தில் வாழ்ற நாட்கள். The days we live in this world, கடவுளுக்கு என்ன சாதனை பண்ண? we should live pleasing to God. ஆண்டவர்ட்ட அதான் கேட்கிறாரு. What we have achieved for God. நீ வாழ்ற நாட்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய காரியம் என்ன? What are we are doing praising God's name? ஆண்டவருடைய பணத்தை கேட்கல. God is not asking for your money. சொத்து கேட்கல. Not your property. அம்மாவை இருதயத்தை கேட்கிறாரு. He is asking for your heart. இந்த ஜனங்கள்லாம் பாவத்தில் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. The world is dying in the sin. சர்வ உலகம் பாவத்தில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. The entire world is after sin. இந்த பாவத்தின் மக்கள் விடுதலை வந்து ஆண்டவர் உலகம் வந்தார். The God came to this world to redeem us. We live this life. That one life we should be living. Very truthful life in God's presence. We came to Chennai 57 years before. When I came to Chennai, I came empty-handed. Without barefoot, he came to Chennai. No clothes to wear. So much poverty. Many suffering. God never left us. தமிழ்நாடு தம்பி திருவண்ணாமலை ரொம்ப சந்தோஷம். பார்த்தோன்னே அவங்களுடைய சிரிப்பு அன்பெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. He is very glad that how he was warmly welcomed by this church, and special thanks to our sexton, Mr. Gopi. அது மாத்திரமல்ல வாழ்ற நாட்கள் கொஞ்சம் நாட்கள் தான். The few days we live in this world. இந்த உலகத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்க மக்கள். People are living in sight of God, not pleasing. இந்த பீச் வரதுக்கு போயிருந்தோம் ஒரு பாட்டு ரெக்கார்டிங் பண்றதுக்காக. We went to the seaside to record a song. இந்த பிள்ளைகள்லாம் பாருங்க முடி தலை விரிச்சு போட்டு ஆபாசமா ட்ரெஸ் பண்ணி அதை பெற்றோர்கள் ரசிச்சுட்டு வராங்க. There are many people, especially the youth girls, wearing very minimal clothes. இது அழகு இல்ல. That's not beauty. கடவுளுக்கு சாட்சியா வாழணும், உண்மையா வாழணும், பரிசுத்தமா வாழணும். The life we live should be a testimonial. பரிசுத்தமா யாரும் தேவனை தரிசிக்கவே முடியாது. We can't see the God without the purity. நான் போன வாரம் பெங்களூர் போயிருந்தேன். Last week I went to Bangalore. அந்த ஆலயத்துக்கு போகும்போது மக்கள்லாம் பெரிய திருச்சபை. That was the largest congregation. பெரிய ஆட்கள், பெரிய படிச்சவங்க, பணக்காரங்க. Many were educated and well-to-do in their business. ஆள் வரைக்கும் ஷூகளோட வந்து கம்பெனியில் வாங்குறாங்க. They all came with the shoe into the altar. ஆனா ஆண்டவர் விரும்பல. God is not liking that. மோசே ஆண்டவர் அழைக்கும் போது when Moses was called by the God, ஆண்டவர் மோசே உற்று பார்க்க போனா. He was drawing near to ஆண்டவர் சொன்னாரு. God said to him, கால்களுக்கு பாதரட்சை கழட்டி போட்டு வாண்டாரு. Please remove your sandal before you proceed. நீ நிற்கிற பரிசுத்த பூமின்றாரு. Where you stand is a holy place. நம்ம ஆலயத்துக்கு வரும்போது பரிசுத்தமா நினைச்சு வரணும். When we come to God's presence, we should be. ஏதோ சடங்காச்சாரத்துக்கு வர்றோம். We should respect our church. ஏதோ ஆலயத்துக்கு வர்றோம். It's not a formality that we come. ஆண்டவர் தொழுதுல வர்றோம். We should come to respect God, reverend God. அப்படி வந்தா பரலோகத்துக்கு போகவே முடியாது. If we come formally, ஆண்டவர் சமூகத்துல தங்களை தாழ்த்தி when we humble தேவனுக்கு ஒரு ஒப்பு கொடுத்து நீ கதறி அழணும். We should come with tears in presence of God. உலக எத்தனை ரத்தம் சிந்தினார்.
God shed His blood for us. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் கஷ்டத்துல வேதனையோட கண்ணீரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. There are many people in this world living with agony and pain. விடுதலை இல்லை. They don't have freedom. நம்ம நாட்டு அரசியல் தலைவர்களுக்கு உண்மையான அன்பு இல்லை. They don't have true love of God. நாட்டை கொள்ளையடிச்சு எப்படியோ ஆக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. There are people who live with corruption and மதத்தை கொண்டு மக்கள் மனசுல விதைச்சு விகப்பத்தை உருவாக்கிட்டாங்க. There are people who live with communal violence. மக்களுக்கு கல்வியை கொடுக்கிறது ஆண்டவர் பிள்ளைகள் தான். Those who respect our God, மிஷனரி தான் வந்தாங்க. they live, remember the missionary works done by. அந்த மிஷனரி இல்லைன்னா நீங்க நாகரிகம் இல்லை. If they were not early missionary, we are மிஷனரி இல்லைன்னா கல்வி இல்லை. If missionary is not there, no education. நீ ஆடை உடுத்துற அலங்கரிக்கனா அந்த மிஷனரி கற்றுக் கொடுத்த பாடம் தான். Whatever we live meaningful life is all because those missionaries. நீ நல்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ஆண்டவர் கொடுத்த கற்றுக் கொடுத்த The பாடம். standard of living that we are having it now today. ஆண்டவர் உலகத்தில் வாழ்ந்தால் நன்மை செய்யறவே சிந்தித்து இருந்தார். When this world, he came to this world, he spread his love. ஆண்டவர் கேட்டார், என் பாவத்தை யாராவது குற்றப்படுத்தணும்னு கேட்டார். He lived a holy life, a spotless lamb of God. ஒரு தலைவர்கள் கேட்கல. He didn't respect any. ஒரு அரசியல்வாதி கேட்கல. No elder, no can raise question against him. ஒரு அவதாரங்கள் கேட்கல. No complaints against him. ஆனா ஆண்டவர் கேட்டார். God listened to us. அவள் பரிசுத்தமான தெய்வத்தை நேசிக்க வந்திருக்கோம். That holy God we came to. உங்க வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுக்க ஒரே தெய்வம் இயேசு மாத்திரம் தான். He is the only God who can give us peace. வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்க தெய்வம் இயேசு ஒருத்தர் தான். He can fill our life with joy. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல வேதனைப்படுறாங்க. There are many families, they are with the pain and agony. எத்தனையோ குடும்பங்கள்ல கேன்சர். They have many people are with cancer. எத்தனையோ குடும்பங்கள்ல கிட்னி ஃபெயிலியர். Many have kidney failures. லங்ஸ் ஃபெயிலியர். Lungs failures. யூட்ரஸ் தகராறு. Uterus problem. எத்தனையோ பிள்ளைகள் சாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு நாட்களும். Many are dying in these diseases. ஆனா ஆண்டவர் வாழ்க்கையில் மாற்ற போகிறார். But our God kept us alive. வாழ்க்கையில் விடுதலை தரக்கூடிய ஒரே ரட்சகர் இயேசு மாத்திரம் தான். He is the one who can redeem from all the sickness and illness. விடுதலை தருவது மாத்திரமல்ல. He is not only ஒரு நல்ல சமாதானத்தை தரக்கூடிய தெய்வம் இயேசு ஒருத்தர் தான். He provides peace to us. நிறைய பேர் நினைக்கிறாங்க டாஸ்மார்க் குடிச்சா பிராண்டி குடிச்சா சமாதானம் வந்து நினைக்கிறாங்க. People are thinking if we drink something alcohol we may get some peace of mind. இன்னைக்கு கிறிஸ்தவ 95% குடிகாரங்களா இருக்காங்க. Almost 90% in this world are taking alcohol, consuming alcohol. வீட்டுக்கு விட்டு வேலைக்கு போகும்போது கோட்டர் வாங்கிட்டு தான் போறாங்க. In Tamil Nadu many are taking alcohol as they proceed. ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஆன் பண்ணி தண்ணி அடிக்கிறாங்க வீட்டுல உட்கார்ந்து. Even women also join this. வேதத்துல வாசிக்கிறோம். When we read in scripture, நீதிமொழிகள் 23, Proverbs 23, 28-29 வசனம் வாசி பார்த்தீங்கன்னா verses 28 to 31. ஐயோ யாருக்கு வேதனை, Who has pain? யாருக்கு கண்ணீர், Who has tears? யாருக்கு காரணமில்லாத காயங்கள், Who has a sorrowful pain? யாருக்கு ரத்தங்களின் கண்கள், Who has a bloodful eyes? மதுபான தங்கி தருப்பதான வேதத்தை வாசிக்கும். Those who seek after alcohol. அதனால நீங்க தயவு செய்து சொல்றேன், உங்களை வணங்குறேன், I request you all. தயவு குடிக்கணும்னு நினைக்காதீங்க. Don't go for any alcohol, any addictions. குடியை கொண்டு மாத்துங்க. You turn away from those addictions. பிள்ளைகளை ஞானமா வளங்க. பிள்ளைகளை ஞானமா வளங்க. You lead your children in a. பிசாசு கெர்ச்சிக்கிற சிங்கமலை யாரும் விளங்காலமோ வகதேடி அறைகிறான். Satan is roaming around like a crouching பிசாசு lion. அது மாத்திரம் எத்தனையோ குடும்பங்களை அழிச்சுக்கிட்டு இருக்கான். Satan is destroying many families. உனக்கு விடுதலை தர ஒரே ரட்சகர் இயேசு மாத்திரம் தான். Only God can give you freedom. நான் கடந்த மாதம் Last month திருநெல்வேலியில in Tirunelveli city, ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தேன். I went to one church. சர்ச் முடிஞ்சு வெளியே வரும்போது When I was entering the church, ஒரு தகப்பனார் என் காரத்தை மடக்கினார். one elderly father came to me. என்னன்னு கேட்டேன். What happened? என் மனைவி மரணத்தோட போராடிட்டு இருக்கா. My wife is struggling with கேன்சர். cancer. வயசு 33 வயசு. Her age is just 23. 3 பிள்ளைகள். 3 children. மரணத்தோட போராடி கதறி அழுதார். She is struggling அந்த with காட்சியை பார்த்து வேதனையா இருந்தது. that sorrowful scene. இன்னைக்கு தேவப்படும் வேதனையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. We are worshiping living God. உனக்கு விடுதலை தரக்கூடிய ஒரே ரட்சகர் இயேசு மாத்திரம் தான். The only true God can give. பணம் உனக்கு விடுதலை தராது.
The money can't bring படிப்பு you. விடுதலை தராது. The neighbors can't give you freedom. உனக்கு பிளாட் விடுதலை தராது. Property can't give you freedom. நீ காருக்கு அதிபதியா இருக்கலாம். You may be owning many properties. எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கலாம். Maybe you உனக்கு விடுதலை தரக்கூடிய ஒரே ரட்சகர் இயேசு மாத்திரம்தான். Only God can. அதை நம்புங்க. Trust Him. கர்த்தர் உங்களை விசேஷித்த கருணை ஆசீர்வதிக்க போகிறார். God will bless you abundantly. ஜெபம் பண்ணுங்க. Let us pray. இந்த பாம்பே பட்டணமானது, The city of Mumbai, அநேக மக்கள், many people, குடியிலே அநேகர் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. many are dying in sinful எத்தனையோ பழக்கத்தில் அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. many different cultures are. ஜெபம் பண்ணுங்க. We should ஆண்டவரே pray. தேசத்தை ரட்சிங்க ஐயா. We should தேசத்துக்கு pray for விடுதலை கொடுங்க. salvation. தேசத்துக்கு விடுதலை கொடுங்க கேட்கலாமா? Freedom for our nation. Let us ஜெபம் பண்ணலாமா? let us pray. ஆண்டவரே ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டோனே அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டோனே அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவான்களோ. சோதனைகளை சகிப்போம் பாக்கியவான்களோ. அன்னருளை தேற்றும் நேரம் ஏனமல்லோ. அன்பருணை தேற்றும் நேரம் ஆனந்தமல்லோ. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. போராட சோர்ந்து போகாதே. நல்ல தகப்பனே, மாலை வேலைக்கா சமூகத்து நன்றி ராஜா. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கிருபை கரம் கொடுக்கட்டும், தொடர்ந்து பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஏகரிக்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.